ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் பல பிறவிகளாட்டு தொடர்ந்து ஆழ் மனசில் பதிந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய தொகுப்பை அனுபவிப்பதற்காக மனம் கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு உருவமாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த உடலின் மீது வைத்திருக்கக்கூடிய அதீத ஒரு அபிமானம்தான் பந்தம்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லி கொடுக்குறார். அந்த பந்தத்தின் காரணமாட்டுத்தான் அந்த அகங்காரத்தில் இருந்து அந்த நான் தன்னுடைய போலியான அந்த ஒரு இருப்பை விடுறதுக்கு மறுக்கிறது, அதை பிடிச்சி வச்சுன்னு இருக்கு. அப்போ அந்த போலியான நான்கிறது எதை பிடிச்சுன்னு இருக்குன்னா இந்த ஒரு உடம்பை. அப்போது இது எப்படி தெரியும்னா, தன்னை பற்றி யாராவது திட்டினாலோ அல்லது பெருமை பேசினாலோ அல்லது அவமானப்படுத்தினாலோ கோபத்தில் நாம் வார்த்தைகளை விடும்பொழுதோ இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் பொழுது அந்த போலியான இருப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும்னு சுட்டி காட்டுறார். ஏன்னா இது ஒவ்வொருத்தரும் நான் பக்குவப்பட்டுட்டேன், நான் நல்ல ஒரு புரிதலில் நான் இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான துணையும் தேவையில்லை, நான் சரியான வழியில் பயணித்து நல்ல ஒரு புரிதலில் நான் இருக்கிறேன், எதெல்லாம் அடைந்து விட்டேன், அறிவாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாலுமே அந்த நிலையில் வரும் பொழுது நாம் நம்மளுடைய மனம் வயப்பட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறத அவரவர் சுய பரிசோதனை செய்து பார்த்தால் மட்டுமே தான் அந்த பந்தத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா அல்லது பந்தத்தை விட்டு வெளியில் இருக்கிறோமாங்கிறது தெரியும். அப்போ இது எல்லாமே அவரவர் சுய அனுபவத்தில் தான் தெரியுமே தவிர, நான் இல்லைன்னு சொல்லி ஒரு போலியானதை நம்ம மற்றவர்களிடத்துல தெரியப்படுத்தலாம். ஆனால் பிரயோஜனம் உண்மையிலேயே என்னுடைய மனம் தனித்த மனம் ஒரு ஆதங்கத்தோடவேயே இருந்ததுன்னு உண்டுமானால் நான் அந்த அறிவாகவே ஆக முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால ராமா இந்த விஷயங்களை நீ நல்ல ஆழமாட்டு சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதோட முடியறதில்ல, தன்னுடைய மனசுக்கு தோதாட்டு, அதாவது தன்னுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அந்த விஷயங்கள் பிடித்தமானவைகளாக இருக்கு. தன்னுடைய மனதிற்கு தான் சில காரியங்களை அல்லது சில விஷயங்களை எண்ணி வைத்திருக்கிறது. அந்த மனம் அந்த எண்ணிய விஷயங்களை சரின்னு சொல்லக்கூடியவர்கள் பக்கத்தில் அது பெருமை பேசிக்கொண்டு சேர்ந்துக்கிறது. அந்த எண்ணங்கள் தவறுன்னு சுட்டி காட்டக்கூடியவர்கிட்ட அவர் என் நிலையை அறியவில்லை, அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்னு சொல்லி அது வெறுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த மாதிரியான விருப்பு வெறுப்புங்கக்கூடிய இருமை பேதமைகளில் சிக்கிக்கிண்டு இருக்கக்கூடிய மனம் என்ன செய்யறதுன்னா, மேலும் மேலும் இந்த உடம்பின் மீது, அதாவது இந்த தேகாத்ம புத்தியோடவையே தான் இருக்குது. அதாவது இந்த உடம்பே நான் அப்படிங்கக்கூடிய புத்தியில் இன்னமும் ஸ்திரமாட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணமாட்டு இருக்குது. இப்படி இருக்கிறதுனால தனக்கு வேறையாட்டு பார்க்கக்கூடிய பொருள்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தன்மையையும் அது பிடித்து கொண்டு அந்த அந்த விஷயங்கள் நிலையானதுன்னு சொல்லி இதனாலவே அது நம்புறது. ஏன்னா இந்த தேகம் இருக்கிறது வரைக்கும் அது இருக்கும் அப்படின்னு நம்பிண்டு அதற்காக வேண்டிய அந்த பொருள்களின் மீது அதீத விருப்பம் கொண்டு அந்த பொருள்களின் மீதும் அபிமானத்தை, முதல்ல தேகத்தின் மேல அபிமானம் வச்சுது, அடுத்தது பார்க்கக்கூடிய பொருள்கள் மேலே அபிமானத்தை வச்சுக்கிறது. இப்படி எல்லா அபிமானங்களோடவும் இருக்கிறதுனால அது அந்த அபிமானங்களை விட்டு வெளியே வர மறுக்கிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த தீர்க்கமான எண்ணம் இருக்கு இல்லையா, இதுதான் காணக்கூடிய பொருள்கள், உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நிலையானதுன்னு தோன்றுவதற்கு காரணம் அதுதான். என்ன காரணம்? தேகாத்ம புத்தி தான் அதுக்கு காரணம். அப்போ என்ன பண்ணணும்? தன்னை உள்முகமாக விசாரித்து அறியக்கூடிய மனம் இருக்கு இல்லையா, அதுதான் இது ஒரு நாளில் தெளிவடையாது. அப்போ பல நாட்கள் இந்த மனம் எழும்பும் போதே, சிந்தனைகள் எழும்போதே
எண்ணங்கள் எழும்போதே அதை விசாரித்து அறியக்கூடிய மனம்தான் காலப்போக்கில் தெளிவை பெறுகிறது. அப்புறமா என்ன ஆகுறதுன்னா, இந்த நினைவு உலகம் உண்மை இல்லைங்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் வலுப்பெறுகிறது. எப்பொழுது தன்னை உள்முகமாக விசாரித்து அறியக்கூடிய மனம் தெளிவு அடைந்து இந்த நினைவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம் உண்மை இல்லைங்கக்கூடிய ஒரு தீர்க்கமான எண்ணம் வலுப்பெறும்போது மட்டுமே தான் நிலையாக தெரிஞ்சது இல்லையா அந்த உலகத்தில் பொருள்கள் எல்லாம், அது எல்லாம் நிலையற்றவை அப்படின்னு தோணும். அப்போ தான் தெரியும். அதாவது நினைவில் பார்க்கக்கூடிய இந்த உலகமும் பொய்யாயிடும். இந்த மாய தோற்றங்கள் எல்லாம் மறையும் போது இருக்கிற அறிவு தன்னுடைய உண்மை சொரூபமான நான் அப்படிங்கக்கூடிய ஒரு பூரண அகந்தையாக அதுதான் வெளிப்படுகிறதுங்கிறது தெரிய வரும். அப்போ உண்மையாகவேயே நான்கிற வார்த்தைக்கு சொந்தம் கொண்டாடும் உரிமை எதுக்கு இருக்குன்னா அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது பிரம்மத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அதுதான் இந்த இயக்கங்கள் அனைத்துக்குமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்போ இது சொல்லறது அதுதான் நான் சொல்லிக்கிறது. ஆனால் நான் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு உணர்வு பிரம்மத்தினுடையதுங்கிறது தெரிஞ்சுக்காம இந்த தேகாத்ம புத்தியோடு இருக்கிறதுனால இதுதான் சத்தியம்னு சொல்லி இந்த மனம் போலியான நானை கொண்டாடுகிறது. அப்போ என்ன அறியாமையினால தன்னுடைய உடலையும் மனதினையும் நான் நினைச்சுண்டு எது உண்மை எது பொய்ன்னு பிரித்தறிய முடியாத ஒரு பகுத்தறிவற்ற ஒரு நிலையில இருந்துண்டு பார்க்குற எல்லா விஷயங்களையுமே மயங்கி போய் இந்த உலகத்தையும் உடலையும் உண்மைன்னு நம்பி அதுக்காக வேண்டி உரிமை கொண்டாடிக்கிறது. அப்போ இப்படி கொண்டாடுகிற மனசுல நித்திய அனித்திய விவேகம் இல்லை. அதை பிரித்து பகுத்தறி பார்க்கக்கூடிய திறன் இல்லை அந்த மனசுல. ராமா, அந்த அறிவினுடைய அனுபவம் இல்லாததுனால தான் என்னால் அதை உணர முடியலைன்னு உன்னால சொல்ல முடியும். காரணம் என்னன்னா அந்த அறிவை அறிய முடியவில்லைங்கிறத கூட அந்த அறிவு தான் விளக்குகிறது. அப்போ இப்படி பார்க்க போனா என்னன்னா எல்லாருமே ஞானிகள் தான். எனக்கு புரியலைன்னு சொன்னாலும் ஞானிகள் தான். அப்போ இருக்கிற அறிவு மட்டுமே தான் அங்கே எனக்கு தெரியறதுன்னு சொல்றது, எனக்கு தெரியலன்னு சொல்றது, எனக்கு இது புரிஞ்சுக்க முடியறதுன்னு சொல்றது, என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்றது, எனக்கு இது வேணும்னு சொல்றது, இந்த மாதிரி சொல்ல வைக்கிறது எல்லாமே இந்த அறிவு தான். இந்த அறிவினுடைய வெளிப்பாட்டுனால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. இந்த அறிவு இல்லைனாக்க என்னால் இதை புரிஞ்சுக்க முடியலை, எனக்கு இது பிடிக்கும்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு இது வேணும்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்ப என்ன ஆகுறதுன்னா இந்த அறிவினுடைய அனுபவம் கிடைச்ச பொழுதும் கூட கிடைக்காத பொழுதும் கூட இந்த அறிவு விளங்கி கொண்டுதான் இருக்கிறதுங்கிறது தெரியவா போயிடுதா? அப்போ நீ அனுபூதியை அடையாத காரணத்தினால இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது இல்லாத இடமோ காலமோ இல்லை. அது எங்கும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்து இருந்து அது எப்பொழுதுமே விளங்கி கொண்டுதான் இருக்கிறது ராமான்னு சொல்லி கொடுக்கிறார். உள்ளது அது மட்டுமே தான், அதுவேதான் உண்மை, அதுவேதான் சத்தியம்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ இங்க கண்ணுக்கு தெரியாத வெட்ட வழி இருக்கு இல்லையா, அதைத்தான் இந்த ஆகாயம்னு சொல்றது. அப்போ இந்த ஆகாயம் வேறு பிரபஞ்சம் வேறுன்னு சொல்லி இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு குழப்பிக்க கூடாது. ஏன்னா அந்த ஆகாயம் ஆத்மா, பிரபஞ்சம்ங்கிறது அனாத்மாவாட்டு போயிடுறது. இதையே தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்லி கொடுக்கறதுன்னா பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியான்னு சொல்லி கொடுக்கறது. அப்போ என்னன்னா தன்னை அறிந்து கொள்ளுதல்ங்கிறது கூட உண்மையில கிடையாது. ஏன்னா இருக்கிறது அந்த அறிவாகவே இருக்கும்போது நான் என்னை அறிந்து கொண்டேன்னு சொல்றது எப்படி சரியாகும்? ஏன்னா நான் என்னை அறிந்து கொண்டேன்னு சொல்றதுமே அந்த அறிவு தான். நான் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை, நான் யாருன்னு கேட்கறதும் அந்த அறிவு தான். அப்போ நான் என்னை அறிதல்னு தன்னை அறிதல்னு சொல்றதும் கூட இங்க தேவையே இல்லை. இதை நீ நல்ல தெளிவாட்டு புரிஞ்சுக்கோராமா.
ஏன்னா தன்னை அறிவதற்குன்னு சொல்லிட்டு ஒன்றை நீ அறிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே என்னது இருக்கு? உள்ளது எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்கு. எதுவும் படைக்கப்படுவதும் இல்லை, அழிக்கப்படுவதும் இல்லை. இங்கே மாற்றங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இந்த மாற்றங்கள் எல்லாமே மனது கற்பித்து கொண்ட ஒரு பாவனை. இப்போ உதாரணமாட்டு எடுத்துக்கிட்டோம்னா, நாம் ஒரு கிணறு தோன்றோம். ஒரு கிணறு நம்மால் தோண்டி உருவாக்கப்பட்டதாக நாம் எண்ணுகிறோம். கிணறு வந்தவுடன் அதில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி நாம் எண்ணுகிறோம். அப்புறமா என்ன நினைக்கிறோம்? அதில் தண்ணி கொண்டு வந்ததாட்டு அதை நினைக்கிறோம். ஆனால் நாம் இங்கே செய்தது எல்லாமே மண்ணை வெளியேற்றியது மட்டும்தானே. அங்கே அந்த கேப்பு, அந்த தண்ணி, கிணறு முன்னாடியே இருந்தது, இப்போதும் இருக்கு. மண்ணை தோண்டின உடனே அது வெளியில் வந்தது. மண்ணை தோண்டலைன்னா அது உள்ளவையே தானே இருந்திருக்கும். அப்போ அங்கே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ என்னதுன்னா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அங்கே அந்த கிணறு உருவாக்கப்படவில்லை, மறைக்கப்பட்டு இருந்த அந்த ஒரு மண் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அங்கேருந்து அகற்றப்பட்டது. மண் அங்கேருந்து அகற்றப்பட்ட உடனே அங்கே இருந்த அந்த ஊத்து தெரியறது, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் காலம் காலமாட்டு நம்மளை பதிஞ்சு இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்கு இல்லையா, அதாவது சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, எண்ண பதிவுகள். இது எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தூய அறிவை, அந்த ஆத்மாவை அறிய விடாமல் மறைக்கிறது. எப்படி இந்த கணத்துல உள்ள மண்ணை வெளியேற்றியதும் அந்த ஊத்து இருக்கிறது தெரிஞ்சுதோ, அதாவது அங்கே தண்ணீர் வருது தெரியறதோ, அதே மாதிரி இங்கே நாம் நமக்குள்ள பதிச்சு வச்சிருக்கிறோமே இந்த தவறான எண்ணப்பதிவுகள், இந்த சம்ஸ்காரங்கள், இதை நாம் வெளியேற்றிட்டோம்னா போதும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள், கருப்பொருள், அது தானாகவே அது பிரகாசிச்சுண்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது எல்லாம் சம்ஸ்காரங்களை வெளியில் தள்ளினதுக்கு அப்புறமா அங்கே நாம் போய் இந்த அறிவை நாம் தேடணும்னோ அல்லது அறிவை நாம் தெரிஞ்சுக்கணும், தேடி தெரிஞ்சுக்கணும்னோ அல்லது அடைஞ்சுக்கணும்னே இல்லை. ஏன்னா இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் விலகினதுக்கு அப்புறமா அது சுயம் பிரகாசமாட்டு பிரகாசிச்சுண்டு இருக்கிறது, தானாகவே விடுகிறதுனுடைய பிரகாசத்தின் மூலமாட்டு நாமளே அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா சுயம் பிரகாசம் இல்லாத அனைத்துமே இருப்பற்றது, அதாவது நித்தியமானது இல்லை, அது அழியக்கூடியதாட்டு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு கயரை பாம்பாட்டு நினைக்கிறானே, அது உண்மையாட்டு ஆயிடுமே இல்லையா? ஆனாலும் மறுக்க முடியாத இருப்புன்னு எது இருக்கோ அது மட்டுமே தான் உண்மைன்னு சொல்லுவதும், மற்றவைகளை இல்லைன்னு சொல்லுவதும் கூட இங்கே அனுபவத்துக்கு பொருந்தாது. ஏன்னா பார்வையில் நம்ம காட்சியினுடைய பார்வையில் படுகின்ற பொருள்கள் கவனம் இல்லாமையால் அது பார்க்க முடியாமலும் போவது உண்டு. அப்போ பார்க்காததை கொண்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் பார்க்காத பொருளை கற்பனையில் உள்ளதாகவும் பார்த்த பொருளை கவனிக்காமல் இல்லைன்னு நினச்சிக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தூய சுயம் பிரகாசமாட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அறிவை அறியாத காரணத்தினால் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது எப்போதும் எல்லா நிலைகளிலும்னா கனவு நிலை, விழிப்பு நிலை, தூக்க நிலையில், இந்த 3 நிலைகளில் கூட அது இருந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா அந்த அறிவு இல்லாது போனால் தூக்கத்தில் கூட நல்லா நான் தூங்கினேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ தூங்கி எழுந்தவன் விழிப்பு நிலையில தான் சொல்ல முடிறான். தூங்கிட்டு இருக்கும்போது நான் நல்லா தூங்கி கொண்டே இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடியவன் நான் நன்கு தூங்கி கொண்டே இருக்கிறேன்னு சொல்றதாட்டு இருந்ததுன்னா அவன் தூங்கலைன்னு அர்த்தம், முழிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா நாம பேசுறதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்றான், அப்போ அவன் முழிச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தூங்கினவன் நல்லா தூங்கினேன்னு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா விழிப்பு நிலையில தான் சொல்ல முடியறது. அதே மாதிரி தான் கனவுல கண்ட கனவுகளையும் தூங்கி எழுந்திருந்ததுக்கு அப்புறமா தான் ஞாபகத்துல வச்சு அதை நாம சொல்றோம்.
அப்போ பார்வையினால் பிடிக்க முடியாத ஒன்றை இல்லைன்னு வாதாடுகிறவர்களையும், பார்த்த ஒன்றை தவறாட்டு புரிஞ்சுக்கிண்டு அது இருக்குன்னு வாதாடுகிறவர்களையும் அறிவே இல்லாதவன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அவனுடைய அறிவு அங்கே தேவையே இல்லாத ஒரு மனப்பதிவுகளால் மறைக்கப்பட்டு பிரகாசம் குறைவாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதாவது அவனிடத்துல அந்த விழிப்புணர்வு மட்டும்தான் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும்னு சொல்றதோ தெரியலைன்னு சொல்றதோ எல்லாமே அந்த அறிவு தான் நம்ம சொல்லி பார்த்தாச்சு. அப்போ இங்க குறைகள் நாம சொல்ல முடியாது. ஏன்னா அதை கிரகிக்கக்கூடிய விழிப்புணர்வு அவன்கிட்ட இல்லைங்கிறது தான் சத்தியம். எப்படி ஒரு புகைப்படிந்த ஒரு கண்ணாடி காட்சியை தெளிவாக காட்டாத காரணத்தினால நாம் அந்த கண்ணாடி அங்கே இல்லைன்னு சொல்லிடுவோமா, அல்லது அந்த கண்ணாடி மோசமானதுன்னு சொல்லிடுவோமா? அப்போ நாம் அங்கே செய்ய வேண்டியது என்னது? அந்த கண்ணாடியில் படிந்து இருக்கக்கூடிய அழுக்க, அதாவது அந்த புகை படிஞ்சிருக்குன்னா, புகை தூசி படிஞ்சிருக்குனாக்கா அந்த தூசியை தொடச்சி நீக்கிட்டா அதே கண்ணாடி அதே காட்சியை மிக தெளிவாக காட்டுகிறது இல்லையா? அப்போ நாம் அங்கே வேற ஏதாவது பிரயத்தனம் பண்ணினோமா? கண்ணாடியில் காட்சி தெளிவாக இல்லைன்னா அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்க துடைக்கிறோம், அவ்வளவே தானே தவிர அங்கே வேற எதையாவது நாம் புதுசாட்டு நாம் எதையுமே பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி தான் தேவையில்லாத மனப்பதிவுகளை நீக்கி மனதை சுத்தம் செய்வதால் அதே மனம் அறிவை தெளிவாக காட்டுகிறது. அதாவது அதுவே அறிவை வெளிப்படுத்துகிறது. இப்போ முத்து சிப்பி சொல்றோம் இல்லையா, அந்த சிப்பி வெள்ளி மாதிரி தெரியறதுக்கும் நிறமே இல்லாத ஒரு ஆகாயம் நீல நிறமாக தோன்றுவதும் எப்படி உண்மை போலவே இருக்கிறதோ, அதே மாதிரி தான் இந்த உலகமும் உண்மை மாதிரி நமக்கு தோன்றுவது எல்லாம் அந்த அளவிற்கு அறியாமையினால அறிவு மூடப்பட்டு இருக்கிறது. அப்போ அதை பொறுத்து தான் எல்லாமே விளங்குகிறதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோராமா. ஏன்னா இதை நன்றாக யார் விளங்கி கொள்ளுகிறார்களோ அவர்களினுடைய அறிவின் மறைப்பை பொறுத்தது இது. பிரகாசமான ஒரு சூரியனை ஒரு மேகக்கூட்டம் மறைக்கிறது மாதிரி பிரகாசமான அறிவை இங்கே அறியாமை என்னும் இருள் மறைக்கிறது. மேகம் நீங்கினால் அங்கே சூரியன் பிரகாசிக்கிறது இல்லையா? இப்போ மேகம் நீங்கிடுது, ஆனா இதை வச்சுக்கிட்டு சூரியன் இல்லைன்னு நாம் எப்படி சொல்றோம்? சூரியன் இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். அதே மாதிரி தான் இந்த அறியாமைங்கிறது நீங்கிடுத்தினால் இங்கே அறிவு பிரகாசிக்கிறது. ராமா, உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் யுக்தி பூர்வமாக பதில் அளிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டார். அதனால நீ இனிமேல் என்ன பண்ணணும்னா இந்த சந்தேகங்கள்லேருந்து விடுபடு. இதுவரை கூறியவைகளை விசாரித்து நீயே தீர்க்கமான முடிவுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா கதை மூலமாட்டு சொல்லி பார்த்தாச்சு, சாஸ்திரங்கள் ரீதியாட்டுன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் இன்னமும் மனதில் சந்தேகங்கள் இருக்கின்ற வரை அந்த தூய அறிவு பிரகாசிக்கவில்லை. அதனால அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் விடணும்னா முதல்ல குரு வாக்கின் மேல நம்பிக்கை வேணும். அதை குருவினுடைய மூலத்துல இருந்து அவர் பேசுறத அதே நிலையில இருந்து உள்வாங்கக்கூடிய பக்குவத்திலையும் மாணவன் இருக்கணும்னு சொல்றார். அதனால நீ கவனமாட்டு கேளு, யுக்தி பூர்வமாட்டு தான் இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அவர் யுக்தி பூர்வமாட்டுன்னு இல்லை, எல்லாத்தையுமே வெளிச்சமாட்டே சொல்லிட்டார். இங்க எதையுமே மறைக்கல. நிர்விகல்ப சமாதி நிலையை எப்படி அடையணுங்கிறத எல்லாத்தையுமே வழிமுறைகளை போட்டு காட்டிட்டார். இதே விஷயத்தை தான் சதாசிவ பிரம்மேந்திராலும் சொல்றார். அப்ப என்னன்னா எல்லா விஷயங்களுமே சாஸ்திரங்கள் எல்லாமே ஓப்பனாட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு, அங்கே எதுவுமே மறைக்கப்பட்டு சொல்லலை. ஆனால் என்னன்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தில் மாணவன் இல்லைங்கிறது தான் உண்மையே தவிர அதை வச்சுட்டு சாஸ்திரங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன லாபம் இருக்கு இல்லையா? அப்போ இதில் இவ்வளவு நேரமாக சொல்லிட்டு வந்ததில் இப்போ தேகாத்ம புத்தி அங்கே நீங்கணும்.
அப்போ தேகாத்ம புத்தி நீங்கணும்னு உண்டுமானால் அதற்கு காரணமாட்டு இருக்கக்கூடிய சம்ஸ்கார பதிவுகள் தான் காரணம். அப்போ அந்த சம்ஸ்கார பதிவுகளை நாம் நீக்கணும், அதாவது வாசனைகளை நீக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக கேட்டுன்னு வந்தாச்சு. இப்போ பரசுராமர் பேசுகிறார், குருவே உள்ளது ஒன்று மட்டும்னு சொல்லும் பொழுது அந்த அறிவு எல்லாருக்கும் ஒன்றாத்தானே இருக்க வேணும். அப்போ அதில் வேறுபட்ட நிலைகள் காணப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன்னா புத்தியினுடைய பேதத்துக்கு ஏற்ப தன்னை உணர்வதில் முதிர்ச்சி பேதம் இருக்க முடியுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா உள்ளது அது மட்டுமே தான் சொல்லிட்டீங்க. அப்படிங்கும்போது அந்த உள்ள ஒன்றை அறிவதில் ஏன் இந்த பாகுபாடு? இந்த பாகுபாடு எதனால் வந்ததுன்னு கேட்குறார். இந்த பாகுபாடு எதனால் வந்தது? சம்ஸ்கார பதிவுகள்னால வந்தது, பூர்வ வாசனைகள்னால வந்தது. இந்த வாசனைகள் தோன்றுவதற்கு என்ன காரணம்? இது அறியாமையினால. இது எப்பொழுது தோன்றியதுன்னே சொல்லவே முடியாத அறியாமை, எப்பொழுது தோன்றியதுன்னே தெரியாத சம்ஸ்கார பதிவுகள், ஆதி முதல்லவேயே பதிவாட்டு இருக்கக்கூடிய எண்ணங்களினுடைய தொகுப்பு. அப்போ இதை இவர் சொல்றார். ஏன்னா இனிமேல் அந்த வாசனைகளை நீக்கிறது மட்டும்தான் வழி. அப்போ ராமா கவனமாட்டு கேளு. ஏன்னா அறிவை அறிவதற்குன்னு சொல்லி விதவிதமான வழிமுறைகள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்க தன்னை அறிவதற்கோ தானாக இருப்பதற்கோ எந்த விதமான சாதனமும் இல்லை இங்க. ஏன்னா செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அறியாமைகளை அகற்றுவதற்கு மட்டுமே தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த அறியாமை எல்லாம் போயிடுச்சுன்னு உண்டுமானால், இங்கே அறியாமை விலகிடுத்துன்னா அந்த கண்ணாடியில் உள்ள அழுக்கை அகற்றி விட்டால் எப்படி அந்த கண்ணாடி உள்ள பொருளை காட்டுகிறதோ அதே மாதிரி இங்கு இருக்கிறது அறிவு மட்டுமே தான். அந்த அறிவே பிரகாசிக்கிறதுங்கிறத நீயே தான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே பலரும் பலவிதமான வழிகளை பிடிச்சிண்டு அதில் முயற்சிக்கிறது எல்லாம் அந்த அறியாமையை அகற்றுவதற்காக மட்டுமே தான். அது அந்த அறிவை அறிவதற்கு வழி கோலாது. ஏன்னா அறியாமை முழுவதுமாக நீங்கினால் மட்டுமே தான் அறிவினுடைய வெளிப்பாடும் உண்மையாட்டு இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அந்த அறியாமையை அகற்ற முயற்சிக்கக்கூடிய வழிமுறைகளினுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் அறிவை அறிவதில் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இருப்பது போல காட்டுகிறது. அப்போ உண்மையில் வித்தியாசம்ங்கிறது கூட அங்க அறியாமைன்னு ஆகி போயிடுறது இல்லையா. அப்போ அந்த வித்தியாசம்ங்கிறது அந்த அறியாமை அகற்றுவதில் தான் இருக்கு. அறிவு எப்போதும் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாட்டுத்தான் பிரகாசிச்சுண்டு இருக்குங்கும்போது அந்த அறிவில் அங்கு எப்படி வேறுபாடு வர முடியும்? காது சப்தத்தை தான் கேட்கும்னா சப்தத்தை மட்டுமே தான் கேட்கும். அதை அந்த உணர்வு ஒரு சப்தத்தை கிரகிச்ச உடனேயே இங்கே என்ன செய்கிறது? மனம் அது என்ன சவுண்ட் அப்படிங்கிறத கேட்டுக்கிறது, உள்வாங்கிக்கிறது. இந்த அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. கேட்கும் சக்தி எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதில் வித்தியாசமாட்டு இருக்கா என்ன? இல்லையா? எல்லாருக்குமே ஒரு சவுண்டு கேட்டுதுன்னா அது என்ன சத்தம்னு கேட்க தான் செய்கிறோம். அப்போ மனம் அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அப்போ சப்தத்தை கிரகித்து கொள்கிறது. அப்போ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்தை மட்டுமேவா கேட்குறது? நம்ம அமைதியாட்டு உட்காந்துருக்கும் போது வயத்துக்குள்ளே கடமுடான்னு சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்தையும் அந்த காது கேட்குறது. இது எனக்கு காது ஒரு விதமாட்டும் மற்றவர்களினுடைய காது இன்னொரு விதமாட்டும் கேட்குறதுன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அப்போது இங்கே என்னதுன்னா, இங்கே வித்தியாசங்கிறது அந்த அறியாமையை அகற்றுவதில் மட்டுமே தான் இருக்குது. அறிவு எப்போதும் எல்லாரிடத்துலையுமே ஒரே மாதிரி தான் பிரகாசிச்சுண்டு இருக்குங்கும்போது அந்த அறிவில் எப்படி வேறுபாடு வர முடியும்? அப்போ பிளவுபடாத அந்த தூய அறிவு பிளவுபட்டு இருப்பது போல தெரியறது இல்லையா? அதாவது ஒரு பேதமையோடு இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, சாஸ்திரங்கள் படித்தாச்சின்னு உண்டுமானால் நாம் விசாரித்து அறிவதற்கு இல்லை, இவர் இந்த நிலையில் இருக்கிறார்னு நம்ம சொல்லிடுறோம். அப்புறமா இவர் மாணவன்னு சொல்லிக்கிறோம். அப்புறமா இவர் இந்த நிலையில் இருக்கிறாருங்கும்போது மனம் என்ன செய்யறது?
இவரை விட உயர்ந்த படிப்பு யார் படித்திருக்கிறார்களோ அவரிடத்துல போகணும்னு மனம் தேடுறது. அப்போது இங்கே பேதமைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது பிளவுபடாத அந்த ஒரு அறிவு பிளவுபட்டு இருப்பது போல தெரியறது இல்லையா. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான அறியாமையை அகற்றக்கூடிய முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை தான். ஏன்னா இது அவன் எந்த விதத்தில் அறிந்து வைத்திருக்கிறானோ அது அவனுடைய அந்த மூடத்தனத்தை தான். இது மூடத்தனத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்னும் தெளிவாட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம். கோவிலில் தீபாராதனை சமயத்தில் பார்ப்போம், நம்ம தீபாராதனைக்கு முன்னாடி திரையை போட்டிருப்பாங்க அல்லது நடை சாத்தி வச்சுருப்பாங்க. அப்புறமா அலங்காரம் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தீபாராதனை நடைபெறக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் திரையை விளக்குவாங்க அல்லது அந்த கதவை திறக்கிறார்கள், கருவறையினுடைய கதவை திறக்கிறார்கள். திறந்த உடனேயே அங்கே மூலவர் காட்சி அளிக்கிறார். அவரை தரிசிக்க எந்த விதமான முயற்சியும் செய்யணுமா? அவர் காட்சி அளித்து கொண்டே தான் இருக்கிறார். அவரை பார்க்கறத பார்த்தா போதும் இல்லையா. அப்போ என்னதுன்னா, இங்கே முயற்சி நான் செய்கிறேன்னு சொல்கிறது எல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே முயற்சிங்கிறது என்னது? அந்த கதவை திறக்கிறது அல்லது அந்த திரையை விளக்குறது மட்டுமே தானே தவிர இங்கே வேற ஏதாவது பிரயத்தனம் இருக்கா என்ன? அதே மாதிரி தான் இங்கே அறிவுங்கிறது அறியாமை என்னும் திரையினால் மூடப்பட்டு இருக்கிறது. ராமா, அறியாமையை அகற்றிவிட்டால் அந்த அறிவு காட்சியாகும். இங்கே அந்த அறியாமையை அகற்றுவது மட்டும்தான் உன்னுடைய வேலையே தவிர இங்கே வேற எந்த வேலையுமே இல்லை. அந்த அறிவு பிரகாசத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருப்பது போல காணப்படுவது எல்லாம் எண்ணப்பதிவுகள். அது மனதினுடைய வாசனைகளினுடைய அடர்த்தி. இந்த எண்ணங்களினுடைய அடர்த்தி அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறத பொறுத்து தான் இந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அது வேறுபட்டு இருக்கு. ஆனால் இந்த அறிவில் அது எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அப்போ இந்த வாசனை எப்படி இருக்குன்னா, இந்த வாசனை பலவாறாட்டு இருக்குப்பா. ஏன்னா அபராதம், கர்மம், காமம்னு 3 முக்கியமானவையாட்டு இருக்கு. என்னெல்லாம்னா, அபராதம்னா சாஸ்திரங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது, அந்த தவறாட்டு புரிதலை வச்சு அதை வச்சு விவாதம் செய்யறது. இதில் இந்த சாஸ்திர ஞானம் அடைந்ததுக்கு பிறகும் அந்த வாசனையினுடைய அடர்த்தியினால் அவர்களால் அந்த சாஸ்திரங்களை விட்டு வெளியே வர முடியாமல் அந்த சம்சாரத்திலேயே மூழ்கி இருக்கிறாங்க இல்லையா. அந்த விதம்தான் இந்த அபராதம்ங்கக்கூடிய ஒரு வாசனை. அடுத்தது கர்ம வாசனைங்கிறது முன்னாடி செய்த பாவச் செயல்களினுடைய பதிவினால புத்தியில் அசுத்தம் நிறைந்து போகிறது. குருமார்களின் உபதேசங்களை உதாசீனப்படுத்த தோணுகிறது. அப்போ இவங்க இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிறது? அறிய வேண்டிய உண்மையை அறிய முடியாமல் இருக்கிறார்கள். அப்போ இவங்க தாங்கள் அறிந்த விஷயமே சரின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறார்கள். மனதை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அந்த கர்ம வாசனைகளிலிருந்து அவர்களால் விடுபடவே முடியாது. அப்போ நிறைவேறாத ஆசைகளினுடைய மொத்த வடிவமே தான் காம வாசனை. அப்போ இது அளவில்லாமல் இருக்கு. கடல் அலைகளை கூட கணக்கிட்டு விடலாம், அந்த விண்ணில் மின்னக்கூடிய விண்மீன்களை கூட எண்ணி விடலாம், மணல் துகள்களை கூட அளவிட்டு விடலாம். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய காம வாசனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆசைகளினுடைய வாசனை, அதை மட்டும் அளவிடவே முடியாது. அது பலவிதமான கிளைகளை உடையதாட்டி இருக்கிறாமா. ஏன்னா இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாட்டு விரிவடையக்கூடிய தன்மையோடு இருக்கு. அப்போ இந்த முடிவு பெறாத ஆசைகளைத்தான் காம வாசனைன்னு சொல்கிறோம். அப்போ காமம்னு சொன்னால் இங்கு விகல்பமாக பொருள் எடுத்துக்க கூடாது. இங்கு காமம்னு சொன்னால் ஆசை என்ற ஒரு பொருள். இப்படி பலவிதமான ஆசைகளை மனசில் வளர்த்துண்டு கள்ளுண்ட வண்டு போல மனமயக்கத்திலேயே உலகத்தில் உள்ளவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். இந்த ஆசைகளை விட முடியாதவன் மேலும் மேலும் ஆசைகளை வளர்த்து கொண்டு விரிவுபடுத்தி கொண்டே செல்கிறான். இப்படிப்பட்ட இவனுக்கு வாசனைகள்ல இருந்து விடுபடவே முடியாது ராமா. ஆனால் இந்த வாசனைகள் நீங்காமல் அந்த ஏக அறிவை அறிந்து விடுதலை பெயரை பெற முடியாது. விடுதலை கிடைக்காது.
முக்தி இல்லை. ஏன்னா இந்த 3 வாசனைகளும் மனதை ஆக்கிரமித்து இருக்கிற வரை அந்த ஆத்ம தத்துவம் என்றுமே விளங்காது. இது போல இன்னும் எத்தனை உபதேசங்களை எடுத்து கூறினாலும் கூட இவர்களிடம், அதாவது இந்த ஆசை வயப்பட்டவர்களிடம் எடுபடாது. அப்போ உள்ள பொருளை உள்ளபடி உணர அவர்களது வாசனைகள் முதலில் அழிக்கப்பட வேண்டும். அவற்றை அழிக்கக்கூடிய சாதனைகள் பலவாறாட்டு இருந்தாலும் அந்த சாதனைகளினுடைய முடிவில் வாசனைகளை நாசம் செய்வது மட்டுமே தான் உயர்ந்த சாதனை. அப்ப இங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா, சரியான சாதனையை சாதனமாக கொண்டு சாதிக்கணும். ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு சாதனையை அறிய வாசனைகள் விடவே விடாது. அந்த அளவுக்கு அந்த எண்ண பதிவுகள் ரொம்ப அடர்த்தியாட்டு இருக்கு. அப்ப இது என்ன செய்யும்னா, விபரீத சிந்தனையை தூண்டுகிறது, வீண் வாதத்தை முன்வைக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தவறானதுங்கக்கூடிய ஒரு புரிதலுக்கு வரும்போது மட்டுமே தான் குரு உபதேசத்திலும் சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதில் உள்ள உண்மைகளிலும் நம்பிக்கை உண்டாகி அபராத வாசனைங்கிறது அப்பதான் அழியறது. அப்போ இங்க உள்ளது உள்ளபடி இங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க ஒரு புரிதல் தான் தேவை. அப்போ எந்த பிறவியில இது வேணும் அது வேணும்னு சொல்லி இறைவனை ஒரு மளிகை கடைக்காரன் மாதிரி நடத்தாத ஒரு பராபக்தி அங்க உண்டாகிறதோ, அந்த பிறவியிலேயே பூரணமான இறையருள் பெற்று அந்த கர்ம வாசனை அங்கே அழிகிறது. ஏன்னா நாம கடவுளை சந்திக்கும் பொழுதே நாம இங்க ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கிறோம் இல்லையா? இப்போ இறைவன் எல்லாருக்கும் வேணும்னு ஆசைப்படுறோம், இறைவனுக்கிட்ட வேண்டான்னு நம்ம சொல்றோமா? ஆனா என்னன்னா அது ரொம்ப டேஞ்சர். இப்போ இறைவன் நாம கோவில்ல போய் பார்க்க போறோம் அப்படின்னு உண்டுமானா, கோவில்ல நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்குவோம். உட்காந்துருந்து நான் ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல நான் உட்காந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம்? கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறமா கண்ணை மூடி உட்காந்துருந்து அது ஒரு லயத்துலவே உட்காந்துருந்து திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறக்கிறோம். திறக்கும்போது நம்ம யாரெல்லாம் பார்க்குறான்னு தோணும், அல்லது யாரெல்லாம் வந்திருக்கிறான்னு தோணும், தெரிந்தவர்கள் வந்திருக்கிறார்களான்னு பார்க்க தோணும். இது அவரவர் மனசுக்கு தான் தெரியும், அவர் சொல்லிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான வெளிப்பார்வைகளில் இருக்கிறது வரைக்கும் அங்கே அந்த இடம் ஒரு வியாபாரம் மாதிரி. சுவாமி பரமசுகானந்தர் பாகவதத்தில் இந்த ஒரு கதையை அழகா சொல்லுவர். அதாவது பெருமாளும் தாயாரும் 2 பேரும் உல்லாசமாட்டு அங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது அபயம் அபயம்னு சொல்லி காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இறைவனை கூப்பிடக்கூடிய இறை நாமத்தினுடைய சப்தம் கேட்டு சுவாமி எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து போனவர் அப்படியே திரும்பி உடனே உட்காந்துக்கிறார். அப்போ தாயார் சுவாமி கிட்டக்க கேட்குறா, இப்போ என்ன விஷயமாட்டு எழுந்திருந்து போனீங்க, இப்போ திருப்பி உடனேவே வந்துட்டீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. அப்போ சுவாமி சொல்றார், என்னன்னா அந்த குழந்தை ஒரு ஆபத்தில் வந்தது, என்னுடைய நாமத்தை அவன் உச்சரித்தான், என்னுடைய நாமத்தை உச்சரித்ததுனால நான் அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அவனே தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய முயற்சிகளில் அவனே இறங்கிட்டான்னதுக்கு அப்புறமா எனக்கு அங்கே வேலை இல்லை, அதனால நான் வந்துட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா நாம் இங்கே இறைவனை நாம் எப்படி வச்சிருக்கிறோம்னா, ஒரு உருவத்துக்குள்ள பொதிந்து வைத்து அந்த உருவத்தில் இருக்கிறவனை தான் ஒரு நம்பி அவன்கிட்டக்க நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு வியாபார டீலிங் தான் நம்ம டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்றைய பொழுது நல்லாக விடிந்தது, அதனால இன்னைக்குள்ள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாட்டு நடக்கணும். இவன் தீர்மானித்தபடி காரியங்கள் எல்லாம் நடந்ததுன்னு உண்டுமானால் எல்லாம் தன்னால வந்ததுன்னு சொல்லுவான், தன்னுடைய பெருமையினால வந்தது, தன்னுடைய தனித்த திறமையினால வந்ததுன்னு சொல்லிக்குவான், தன்னுடைய பாண்டித்தியத்தினால வந்தது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒரு நஷ்டமோ அல்லது எதிர்பாராதது ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னு உண்டுமானால் அது
இறைவனை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த மாதிரியான ஒரு வியாபாரம்னா அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் எந்த பிறவியில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு டீலிங் போடாமல் ஒரு பராபக்தி அந்த இடத்துல உண்டாகிறதோ அந்த பிறவியில் மட்டுமே தான் இறையொருள் அவனுக்கு முழுமையாக கிடைத்து அதன் மூலமாட்டு கர்ம வாசனை அழிகிறது. இது இரண்டாவது. அப்போ மூணாவது என்னது? காம வாசனை. அப்போ என்ன பண்ணணும்? மனசை உலக விஷயங்கள்லேருந்து விலக்கி இருப்பதெல்லாம் இறைவனேன்னு அந்த ஒரு ஸ்ரத்தையோட நல் சிந்தனையோட அந்த நல்காரியங்களில் ஈடுபட்டு அதன் வாயிலாக வைராகியம் வளர்ந்து ஆத்ம ஞானத்தை அனுபவமாக்கும் பொழுது மட்டுமே தான் இந்த காம வாசனை அழிகிறது. அதனால பரசுராமா, இந்த வாசனை பதிவுகளினுடைய அளவிற்கு தகுந்த மாதிரி தான் ஒருவனது உலகத்தில் உள்ள பிடித்தல் அபிமானங்கள் இருக்கும். விபரீதமான சிந்தனைகளும் அது வரைக்கும் தான் இருக்கும். இந்த வாசனைகளில் இருந்து விடுபடணும், இந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுபடணும், இந்த பதிவுகளில் இருந்து விடுபடணுங்க கூடிய ஒரு தீவிரமான முயற்சி தான் இதற்குண்டான முதல் படி. இதனால தன்னை அறியக்கூடிய ஆர்வம் அடுத்தபடியாக உடனே உண்டாகி விடுகிறது. அப்ப கேள்வி ஞானத்தால் ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம், ஆனால் ஆத்ம அனுபூதியை அடையவே முடியாது. அப்போ ஆத்ம அனுபவம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும்? மனதை உள்முகமாக விசாரிக்க வேண்டும். அந்த ஆத்மாவை அனுபவமாக அறிந்து கொள்ளணும். அதாவது அந்த ஆத்மாவை அனுபவப்படுவது அனுபூதி. இதை நீ தெளிவாக புரிந்து கொள் ராமான்னு சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா நீ இன்னமும் ஒரு உதாரணம் கொடுத்தே சொல்றார். சர்க்கரை இனிக்குங்கிறதுனால கேள்வி ஞானம் என்னது? சர்க்கரை இனிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். இந்த கேள்வி ஞானத்தினால நான் அந்த இனிப்பு சுவையை அனுபவித்ததாக ஆக முடியுமா? முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த சர்க்கரையை நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய இனிப்பை நான் அனுபவித்து உணர முடியுமே தவிர இல்லாமல் அதை அனுபவிக்க முடியாது இல்லையா? அதன் சுவையை அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த சுவையை யார் அனுபவிக்க விரும்புகிறார்களோ அவனே தான் அந்த சர்க்கரையை சுவைத்து பார்ப்பானே தவிர மற்றவர்கள் சுவைத்து பார்ப்பார்களா? மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆத்மான்னு அறிவது ஒரு கேள்வி ஞானம்தான். இதை வச்சுண்டு அந்த ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த ஆத்மாவை அனுபவப்படுவதற்கு எண்ணங்களை நிர்விகல்பமாக நீக்க வேண்டும். ஏன்னா எண்ணங்கள்ல கல்மிஷங்கள் இல்லாதபடி எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகணும். எண்ணங்கள் மேல் எழும்பாதபடி போகணும். அப்போ எண்ணங்களை நீக்கிறதுங்கிறது நினைவில் சேகரிக்கப்பட்ட அந்த குப்பைகளை நீக்குவது, மேலும் அந்த இறைவன் ஒருவனே இயங்கக்கூடிய அந்த ஒரு அறிவில் இருமைகள் அற்று இருப்பது, அப்புறமா அன்றாட தேவைகளை கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு நோயாளியாக மாறிவிடுவது அப்படின்ன மாதிரி எதுவும் நினச்சிக்க கூடாதுங்க. ஏன்னா மனசில் தேவையே இல்லாத குப்பைகள் நீக்கப்படும் பொழுது அந்த உள்ளுணர்வு இயல்பில்லவையே அது பிரகாசிக்க தொடங்குகிறது. எப்படின்னா அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் அந்த திரை இருக்கு. அந்த திரையை விலக்கினால் அங்கே இறைவனை தரிசனம் பண்ணலாம். அங்கே திரை மட்டும்தான் தடை. இப்போ நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த திரை நமக்குள்ளே இருக்கக்கூடிய திரை, இந்த திரையை நாம தான் விளக்க முடியும். ஒவ்வொருத்தரும் விளக்கணும். அப்ப யார் அந்த தரிசனத்தை பெற விரும்புகிறார்களோ அவனே தான் அந்த திரையை விளக்க விரும்புவான். அந்த திரையை எப்படி விளக்குவதுங்கிறத தேடுவான். என்ன பண்ணினால் அந்த திரை விலகுங்கிறத ஆராய்ந்து பார்ப்பான். இப்படி ஞானிகளினுடைய உள்ளுணர்வுல வெளிப்பட்ட அந்த ஞான பொக்கிஷங்கள் தான் திருமந்திரம், திருவாசகம், தேவாரம், திருக்குறள், திருப்புகழ், திருவருட்பா, பகவத்கீதை இங்க கூடிய அறிவு நூல்கள்.
அப்போ இந்த சம்ஸ்காரங்கள் நீக்கப்பட்டதுன்னா இந்த அறிவு பிரகாசிக்கிறது. இந்த அறிவினால எழுந்த பொக்கிஷங்கள் தான் இவையெல்லாம். இதை மாதிரி அந்த அறிவு பெட்டகங்கள் திறக்கப்படுறது இல்லை, திறக்கப்படலை. ஏன்னா இங்கே குருகுல கல்வி இங்கே இல்லை. அப்போ நவீன கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இந்த விஷயங்கள் மக்கள் மனதில் தோன்றாததற்கு காரணம். ஆன்மீக கல்வியை பற்றியான ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணினாங்கன்னாக்கா, குருகுலம்ங்கக்கூடிய கல்வி, அங்கே மாணவர்கள் பயின்றார்கள். அங்கே அவர்களுக்கு வாழ்க்கை கல்வி போதிக்கப்பட்டது. அப்போ இங்கே வாழ்க்கைக்கான கல்வி இங்கே போதிக்கப்படலை. போதிக்கப்படுவதற்கான வழிமுறைகள் இல்லை. போதிப்பதற்கான தகுதியான குருமார்களும் இல்லை. அப்போ என்ன ஆகுறதுன்னா, பரசுராமா யாருக்கு பிறவாமைங்க கூடிய ஒரு பெருநிலையை அடைய வேண்டும்ங்க கூடிய ஒரு ஆர்வம், பிறப்பு இறப்புங்க கூடிய சம்சார சுழல்ல இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கக்கூடிய வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவனேதான் இந்த ஆத்ம சாதனையை முழுமையான அக்கறையோடு மேற்கொள்கிறான். ஏன்னா ஒருவனுடைய உடல் சூடாட்டு இருக்கும் பொழுது அவன் குளிர்ச்சியை தவிர வேறு எதையும் நாடமாட்டான் இல்லையா? அதே மாதிரி தான் பிறப்பு இறப்புங்க கூடிய சம்சார சிக்கல்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும்ங்க கூடிய தீவிர நாட்டம் யாருக்கு வருகிறதோ அவனைதான் அதற்கான முயற்சியை தவிர வேறு எதையுமே விரும்ப மாட்டான். அவனைத்தான் சாஸ்திரங்கள் முமுக்ஷுன்னு சொல்றது. அப்போ இந்த விடுதலை வேட்கை இல்லாதவன் இந்த ஆத்ம வித்யாவை கற்றும் கேட்டும் அறிந்தவற்றை விசாரம் செய்தும் எந்த விதமான பயனும் அவனுக்கு உண்டாகாது. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த சாஸ்திரங்களை நான் கேட்டறிந்தும் பலவிதமான உபதேசங்களை கேட்டும் நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் எனக்கு அது ஒன்றுமே புரியவே இல்லை, எனக்கு உள்ள அது எந்த விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணவில்லை, எனக்கு அது புரியவே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாம் என்னத்தினாலன்னா அந்த தாகம் அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? அறம் பொருள் இன்பம் வீடுங்க கூடிய 4 புருஷார்த்தங்களில் அந்த வீடு பேருங்கிறத தவிர பாக்கி உள்ளதுக்கு மேலே தான் ஆசை. அப்போ இங்கே என்ன ஆகுறதுன்னா, யாருக்கு வீடு பேர் வேணுங்கிறது இருக்கோ, அந்த ஒரு தீவிர நாட்டம் இருக்கோ, அதுவே தான் இந்த சம்சார பந்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு அதுதான் விதை. அந்த விதை தான் முக்திங்க கூடிய ஒரு மரத்தை அதுதான் உண்டாக்குகிறது. இந்த விடுதலையை விரும்பாத எந்த சாதனையும் என்னாகும்? விடலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாட்டு தான் போகும். அப்ப என்னன்னா, உண்மையை அறிந்து கொள்வதில் உள்ள குறைபாடுதலே இந்த உலக பற்றுதலுக்கு காரணமாட்டாகிறது. இந்த பற்றுதல் உலக விவகாரங்களில் துயரத்தை கொடுத்து அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நாட்டத்தை கொடுக்கின்றது. ஆனா இது எல்லாருக்குமே இருக்கா? ஏன்னா அது துயரத்தை கொடுத்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் என்ன செய்யறோம்? அந்த கஷ்டம் தனக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லி அகமுகமா விசாரம் பண்றது இல்லை. புறக்காரணங்களை நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அந்த புறக்காரணங்களை அடுத்த தடவை நாம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி ரீஅட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மைதானே? அப்ப யாருக்குமே இந்த கஷ்டம்ங்கிறது, துயரம், சங்கடம்ங்கிறது எல்லாமே எதனால வருதுன்னா, அது ஒரு நமக்கு உண்டான ஒரு அடி. என்ன அடி? நீ இதுவரைக்கும் பார்த்தது போதும், இனிமேல் உன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய் அப்படிங்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா, அந்த சங்கடம்ங்கிறத பெருசாட்டு நினச்சிண்டு அதில் அந்த துக்கத்தை போக்கிக்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு தான் பார்க்குறோமே தவிர, துக்கம் இல்லாத வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே விரும்பலை. குந்தி ஸ்துதியில் என்ன கேட்குறான்னா,
எந்த துக்கமே தான் வேணும்னு வரமாட்டே கேட்குறா. ஏன்னா இந்த துக்கத்தினால மட்டுமே தான் இறைவா நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போ நீ எனக்கு துக்கத்தை கொடு. எப்படிப்பட்ட துக்கத்தை கொடுன்னா, எந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தால் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்குமோ அந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுன்னு கேட்குறா. அப்போ எவ்வளவோ ஒரு தெளிந்த ஒரு புத்தி, தெளிந்த ஒரு ஞானம் இருந்தால் இந்த மாதிரி கேட்க முடியும். யோசிச்சு பாருங்க. அப்போ என்னதுன்னா, அந்த துயரம்தான் விடுதலை அடைய வேண்டும்ங்கக்கூடிய ஒரு நாட்டத்தை கொடுக்கிறது. அப்போ விடுபட வேண்டும்ங்கக்கூடிய ஒரு நாட்டம் தான் முயற்சியை தீவிரமாக்கி அதற்கான வழியையும் அதுவே தான் காட்டுகிறது. அப்போ அந்த வழியில் வைராக்கியம் நிலை பெறும்போது மட்டுமே தான் புறநாட்டம் குறைகிறது, அகநாட்டம் தூண்டப்படுகிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னது? வீடு பேறு, முக்தி அடைய வேண்டும் இல்லையா? தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது எல்லாம் தெரியாது, ஆனால் முக்தி அடைய வேண்டும்ங்கிறது தெரியும். அப்போ என்னன்னா, முக்தியை அறிந்து கொள்ள வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தான் ஆன்மா என்பதை அனுபவமாக்கி கொள்ள வேண்டும்ங்கக்கூடிய விஷயம்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா பரசுராமருக்கு திரும்பவும் ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா இவ்வளவு நேரம் வரைக்கும் கேட்ட உள்வாங்கின விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுறதுன்னா, இது எல்லாத்துக்கும் மூல காரணியை பற்றி இவன் இப்போ கேட்க போகிறான். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்க போகிறான். அதாவது இறை அனுபவம் பெறுவதற்கு சாதுக்களிடமும் ஞானிகளிடமும் குருவினிடமும் நட்பு கொள்ளுதல், அறியாமை அகலுதல் மற்றும் விடுதலை வேட்கைங்க கூடிய இந்த மூன்றும் தான் முக்கிய காரணம்னு சொன்னீங்க இல்லையா? இதில் முக்கியமான மூல காரணி எது? இந்த மூணுன்னு சொல்லிட்டீங்க. இந்த மூல காரணி எது? அதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த காரண காரிய உலகத்தில் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெறுவது இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அப்போ இதுக்கான காரணம் என்னங்கிறதையும் நீங்களே சொல்லணும்னு திரும்பியும் கேட்டுக்கிறான். அதாவது காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறுவது இல்லைன்னா அப்போ இங்கே எல்லாமே அறிவு தான் இருக்குன்னு உண்டுமானா அதை தெரிஞ்சுக்கிறதோடு அது முடிஞ்சு போயிடுது இல்லையா? அப்போ இவன் என்ன கேட்குறான், இதில் எந்த காரணம் காரணம் இல்லாமல் காரியம் நடைபெறுவது இல்லைங்கும்போது அப்போ எந்த காரணம் ஒரு காரியத்துக்கு காரணமாட்டு இருக்கு? அப்போ அந்த காரணத்தை நாம் தெரிஞ்சுட்டா போதும் இல்லையா? ஈஸியாட்டு போயிடும் இல்லையா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தன்னுடைய குருவான தத்தாத்திரேயர்கிடத்தில் பரசுராமர் கேட்கிறார். தத்தாத்திரேயர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நாம் தெளிவாட்டு பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.